Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. முற்போக்கு சிந்தனையோடு பேசி அமர்ந்திருக்கக்கூடிய நல்ல சிந்தனை ஒரு வளமான எதிர்காலத்தை மீட்டெடுப்பதற்கு சிந்தனை உள்ள சமூகம் தேவை. அதில் கையீசு மண்கான நர்சு என்று நபிகள் நாயகம் சபாசம் சொல்வார்கள். சுய பரிசோதனை செய்து கொள்வது ஒரு உண்மையான அறிவாளியாக இருக்க முடியும். அந்த விதத்தில் ராசியில் வந்துட்டு போனாரு. அவருக்கு பொதுவாக ராசியில் வந்துட்டா நமக்கு ஈமான் கிடைச்சிடும். அந்த விதத்தில் அடுத்து முகமது ஈமான் அவர்கள் திட்டமிடல் மூலமாக என்ற தலைப்பில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத் ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் கரீம் பஅத அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஃضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் வஷாவரஹும் ஃபில் அம்ர் قال رسول الله صلى الله عليه وسلم ஒரு 8 நிமிடத்துக்கு முடிச்சுங்க. 8 நிமிடம் இன்ஷா அல்லாஹ். ما رأيت أحدا أكثر مشاورة لأصحابه من رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் எம்பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் மீதும் இன்னும் அவர்களின் தோழர்கள் மீதும் தாபிஈன்கள் தாபிஈன்கள் மீதும் திட்டமிடல். பொதுவாக எந்த ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கொண்டாலும் எந்த ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அதில் முக்கியமாக தேவைப்படுவது திட்டமிடல். திட்டமிடல் என்று சொன்னாலே அதற்கு உதாரணமாக இஸ்லாமியர்கள் தான் இருக்கிறார்கள். ஏனென்று சொன்னால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆழ்ந்த சிந்தனையும் தொலைநோக்கு சிந்தனையும் பொதுவாக அவர்களுக்கு நிறைய இருக்கும். இதன் காரணமாகத்தான் உலகத்தில் அனைத்து துறைகளிலும் இஸ்லாமியர்கள் கால் பதித்திருக்கிறார்கள். அப்படி திட்டமிடலுக்கு மிகவும் முக்கியமாக இருக்கக்கூடியது ஒற்றுமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு சென்றவுடன் முதலில் அவர்கள் செய்தது ஒற்றுமை. இஸ்லாமியர்களுக்கும் யூதர்களுக்கும் மத்தியில் ஒற்றுமையை தான் அவர்கள் முதலில் செய்தார்கள். ஒரு சமூகம் உருவாக வேண்டும் என்று சொன்னால் 4 விஷயங்கள் தேவைப்படுகின்றன. ஒன்று மக்கள், இரண்டாவது மக்களுக்கிடையே ஒற்றுமை, மூன்றாவது மக்களை வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு தலைமைத்துவம், நான்காவது மக்கள் சுதந்திரமாக வாழ்வதற்கு நல்ல ஒரு இடம். இந்த காலத்தில் இடம் சுதந்திரமாக வாழ்வதற்கு இடம் இருக்கிறது. ஆனால் நமக்கிடையே நல்ல ஒரு தலைவர் இல்லை, நல்ல ஒரு ஒற்றுமை நமக்கிடையே இல்லை. பல பிரிவினராக பிரிந்திருப்பதன் காரணத்தினால், இஸ்லாத்திற்குள்ளேயே பல பிரிவினராக பிரிந்திருப்பதன் காரணத்தினால் முஸ்லிம்களின் ஒட்டுமொத்த பலத்தையும் அது பிளவுபடுத்துகிறது. அதன் காரணமாக அரசியல் ஆட்சியில் நமக்கு மாற்றம் ஏற்படுகிறது. 100 இளைஞர்களை கொடுங்கள், இந்தியாவை மாற்றி காட்டுகிறேன் என்று விவேகானந்தர் சொன்னார் என்று நாம் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் இப்போது வரை எதுவும் மாறவில்லை. இப்போது இந்தியாவில் 50% பேர் இளைஞர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி இருந்தும் ஒன்றும் மாறவில்லை. நாம் கல்வியின் மீதும் பொருளாதாரத்தின் மீதும் இந்த நாட்டின் ஏழ்மையை ஒழிப்பதன் மீதும் சமுதாய ஏற்றத்தாழ்வுகளை ஒழிப்பதன் மீதும் பின்தங்கிய சமூகத்தை முன்னேற்றுவதன் மீதும் நாம் திட்டம் தீட்டி இருந்தால் உலக நாடுகளில் மிக முன்னேறிய நாடாக நமது நாடு மாறி இருக்கும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்தது, இப்பொழுதும் இருக்கிறது. இந்த இளைஞர் சமுதாயத்தை வைத்து நாம் நாடு முன்னேறுவதற்கு வளமான எதிர்காலத்தை நம்மால் கொண்டு வர முடியும். அதற்கு தொலைநோக்கு சிந்தனையுடைய தலைவர்களும் இந்த நாட்டு மக்களை கட்டமைத்து ஒன்றிணைத்து செய்யக்கூடிய தலைவர்களும் நமக்கு இருந்தார்கள் என்று சொன்னால் நாட்டின் வளர்ச்சியை உச்சத்துக்கு கொண்டு செல்லலாம். ஆனால் நமக்கிடையில் மதத்தின் பெயராலும் குலத்தின் பெயராலும்
நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் அபூ ஜஹல் நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து நானும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன், என்னுடைய நண்பர்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள சொல்கிறேன், ஆனால் ஒரு நிபந்தனை, அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்கள் விரட்டி அடிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். அப்போது நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தில் ஏற்றுத்தாழ்வு என்பது கிடையாது என்று நபிஸ்ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்படிதான் நாம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இப்பொழுது நாம் பல பிரிவினராக பிரிந்திருப்பதை விட்டுவிட்டு நாம் ஒற்றுமையாக இருந்தோம் என்று சொன்னால் நாம் நம்முடைய எதிர்காலத்தை வளமானதாக ஆக்க முடியும். நம்முடைய சமூகத்தை வார்த்தெடுக்க வேண்டிய இளைய சமுதாயம் இன்றைக்கு வழிகட்டி போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கிடையில் ஒரு நல்ல ஆலோசனை இல்லை, நல்ல ஒரு திட்டமிடல் அவர்களிடத்தில் இல்லை. அதன் காரணமாக அவர்கள் யார் யார் பின்னாடியோ பின்பற்றிக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு தவறான ஆளுமையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், மா ரஅய்து அஹதன் அக்ஸர முஷாவரத்தன் லி அஸ்ஹாபிஹி மின் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தோழர்களை போன்று ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக நான் அதிகமாக ஆலோசனை செய்யக்கூடியவர்களாக நான் வேற யாரையும் பார்த்ததில்லை என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்யாத ஒன்றை சஹாபாக்கள் செய்திருப்பார்கள். அன்றைக்கு ஆலோசனை என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கூறுகிறான், வஷாவிருஹும் ஃபில் அம்ர், நீங்கள் ஆலோசனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் தஆலா ஏவுகிறான் என்று சொன்னால் அதனுடைய முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் சில காலத்து ஆங்கிலேயர்கள் நமக்கு ஆட்சி செய்வதற்கு முன்னால் இஸ்லாமியர்கள் இந்தியாவை ஆட்சி செய்தார்கள், பல வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். அதற்கு முக்கிய காரணம் அவர்களுக்கு ஒற்றுமை, நல்ல ஆலோசனை, நல்ல ஒரு திட்டமிடல் இருந்ததின் காரணத்தினால்தான் அவர்கள் வளமான இஸ்லாத்தை இந்தியாவை அவர்கள் நல்ல ஒரு எழுச்சிமிக்க நாடாக மாற்றினார்கள். இப்பொழுது நாம் இருக்கின்றோம், ஆனால் நம்மிடத்தில் ஒற்றுமை இல்லை, சரியான ஒரு ஆலோசனை இல்லை. அதன் காரணத்தினால் நாம் அடக்குமுறைக்கு ஆளாக இருக்கிறோம். இஸ்லாத்தை அழிப்பதற்காக அபூ சுஃபியான் அவர்களுடைய தலைமையில் ஒரு போர்ப்படை வருகிறது என்று சொன்ன பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை அழைத்து ஆலோசனை செய்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லாத அறிவா மற்றவர்கள் இருக்க போகிறது. அப்படி இருந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். அதன் மூலமாக தான் சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த அகல் தோண்டி நம் நாட்டை காப்பாற்றலாம் என்று சொல்லி அந்த போரை வெற்றி அடைந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதன் மூலம் நமக்கு தரும் படிப்பினை என்னவென்றால், நமக்கு என்னதான் தெரிந்திருந்தாலும் நாம் இவருக்கு என்ன தெரிய போது அப்படின்னு விட்டுவிடாமல் அவர்களுக்கு கேட்டு அவருடைய ஆலோசனை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து இந்த காலத்தில் நாம் உதாரணத்தை காட்ட வேண்டும் சொன்னால், யூதர்கள் 70% பொருளாதாரத்தை யூதர்கள் தான் வைத்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உலகளாவிய மக்கள் தொகையில் 0.7% தான் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது அவர்கள் ஆரம்பத்திலேயே அவர்கள் பிரிந்து கிடந்தவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து அவர்கள் ஆரம்பத்திலேயே தொலைநோக்கு சிந்தனையுடன் அவர்கள் செயல்பட்டிருக்கும் காரணத்தினால் இன்றைக்கு உலகத்தில் மிக வலிமை மிக்கவர்களாக இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா ஹதீஸை குத்ஸியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஒரு சமூகம் ஒரு விஷயத்தை ஆலோசித்து ஒரு விஷயத்தை திட்டமிட்டு செய்தார்கள் என்று சொன்னால் அதிலே மிக சிறந்தது நான் அவர்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்படி இருக்க நாம் இந்திய அரசியலில் முஸ்லிம்கள் அனைவரும் நல்ல ஆலோசனை மிக்கவர்களாக அனைவரும் ஒன்றிணைந்து நல்ல ஒரு திட்டமிடலுடன் நம் நாட்டின் வளமான எதிர்காலத்தை மீட்டெடுப்பதற்கு அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. வாஸ்தவமான அல்ஹம்துலில்லாஹி அஸ்ஸலாமு அலைக்கும். முகமது ஈமான் திட்டமிடல் சம்பந்தமாக ஒரு நல்ல கருத்துக்களை சொன்னார். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல அமைதியாக நிதானமாக பேசினாலும் கூட நல்ல ஆழமான விஷயங்களை
அவர் பல தேடல்கள் வழியாக அந்த ஆழமான விஷயங்களோடு இங்கே வந்து நம்மோடு பகிர்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். ஈமான் கிடைச்சிட்டு அடுத்த சுக்குர் செய்யணும். வரையில் சக்கரத்தின் அஜீதனுக்கும் அதனால் முகமது ஷாக்கிர் இயக்கப்பற்றை இந்திய சமூக பொருத்த மூலமாக இந்த தலைப்பில் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். قال الله تعالى في القرآن المجيد إن الدين عند الله الإسلام. ബഹുമാന ആദരവുകൾ നിറഞ്ഞ ഉസ്താദുമാർ, പ്രിയപ്പെട്ട മുത്തഅല്ലിം സുഹൃത്തുക്കളെ, അല്ലാഹു സുബ്ഹാനഹു വ തആല നമ്മുടെ ഈ സംഗമത്തെ സ്വീകരിക്കുമാറാകട്ടെ. നമ്മിൽ നിന്ന് അല്ലാഹു കബൂലാക്കി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. ഇവിടെ തിരഞ്ഞെടുത്തിരിക്കുന്ന വിഷയത്തെ ആസ്പദമാക്കി അല്പം ചില കാര്യങ്ങൾ പറഞ്ഞുകൊണ്ട് ഇൻഷാ അല്ലാഹ് എന്റെ വാക്കുകൾക്ക് ഞാൻ വിടാൻ അല്ലാഹു തൗഫീഖ് നൽകി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ. സമകാലിക ചരിത്രങ്ങൾക്ക് പരിശോധിച്ച് നോക്കുമ്പോൾ ഇന്ത്യൻ മുസ്ലിമീങ്ങളുടെ ഏറ്റവും വലിയ സമകാലിക ചരിത്രം നാം എടുത്ത് പരിശോധിച്ചു നോക്കുമ്പോൾ മുസ്ലിമീങ്ങളുടെ ജീവിതം എന്ന് പറയുന്നത് വളരെ യാതനയും വളരെ വേദനയും നിറഞ്ഞ ജീവിതമാണ് നമുക്ക് കാണാൻ കഴിയുന്നത്. എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, നാം ചിന്തിക്കാനുള്ളത് മുസ്ലിമീങ്ങളുടെ ജീവിതം എന്ന് പറഞ്ഞാൽ ഹബീബായ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലമ തങ്ങളുടെ കാലം മുതൽക്കെന്നല്ല, മഹാനായ ഇസ്ലാമിന്റെ ആദ്യ നബി അലൈഹിസ്സലാം മുതൽ തന്നെ, ഈ ഈമാനിന്റെ മഹാനായ ആദ്യ നബി അലൈഹിസ്സലാമിന്റെ കാലം മുതൽ തന്നെ, മഹത്തായ ദീനുൽ ഇസ്ലാമിന്റെ ആവിർഭാവം മുതൽ തന്നെ ഇസ്ലാമിന് ശത്രുക്കളുണ്ട്. ഇസ്ലാമിനെ തകർക്കുന്നതിന് വേണ്ടി, ഇസ്ലാമിനെ കരുവാരി തീർക്കുന്നതിന് വേണ്ടി എല്ലാവിധ സന്നാഹങ്ങളും ഒരുക്കിക്കൊണ്ട് ശത്രുക്കൾ കാത്തിരുന്ന കാലഘട്ടമുണ്ട്. ആദ്യ നബി അലൈഹി ഇസ്ലാമിന്റെ കാലം മുതൽക്ക് തന്നെ, മഹാനായ ഈസാ നബി അലൈഹി ഇസ്ലാമിന്റെ കാലം, അതുപോലെ ഇബ്രാഹിം നബി അലൈഹി ഇസ്ലാമിന്റെ കാലം, എല്ലാ നബിമാരുടെ കാലത്തും എന്ന് വേണ്ട, ഇസ്ലാമിന്റെ തുടക്കം മുതൽക്ക് തന്നെ ഇസ്ലാമിന് ശത്രുക്കളുണ്ട്. ഇസ്ലാമിന് ഏതൊക്കെ തരത്തില് ഇസ്ലാമിന്റെ ആശയ ആദർശങ്ങളെ വളച്ചൊടിക്കുവാനും ഇസ്ലാമിന്റെ വേഷവിധാനങ്ങളെ മാറ്റിമറിക്കുവാനും എല്ലാ തരത്തിലുള്ള തോന്നിവാസങ്ങളും ഇസ്ലാമിന്റെ മുകളിലേക്ക് അടിച്ചമർത്തപ്പെടുന്ന കാലഘട്ടത്തിലൂടെയാണ് വിശുദ്ധമായി ഇസ്ലാം താണ്ടി ഇന്ന് നാം ജീവിക്കുന്ന നമ്മുടെ കരങ്ങളിലേക്ക് ഇസ്ലാം കടന്നു വന്നതെങ്കിലോ, എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, നമ്മൾ ഇന്ന് ജീവിക്കുന്ന സമകാലിക ഇന്ത്യയുടെ ചരിത്രങ്ങൾക്ക് പരിശോധിച്ച് നോക്കുമ്പോൾ ഒരു കാലഘട്ടത്തില് നമ്മുടെ പരിശുദ്ധമാക്കപ്പെട്ട ഇന്ത്യ എന്ന് പറയുന്നത് ലോക വീക്ഷണത്തില് വളരെ മതേതരത്വത്തിന്റെയും ജനാധിപത്യത്തിന്റെ രാജ്യമായിരുന്നു ഇന്ത്യ. ജനാധിപത്യത്തിന്റെയും മതേതരത്വത്തിന്റെ രാജ്യമാണ്. ലോകത്തിന്റെ പല കോണുകളിൽ നിന്ന് വീക്ഷിച്ചു നോക്കിയാൽ പല വർണ്ണങ്ങളുള്ള, പല ജാതികളുള്ള, പല മതങ്ങളുള്ള, പല ഭാഷയുള്ള, വ്യത്യസ്തമായ നല്ല ഏത് ഭാഷയിൽ ഏത് രാജ്യത്തിൽ നിന്ന് നോക്കിയാലും നല്ല കളർഫുള്ളായിട്ടുള്ള ഇന്ത്യയാണ് ഒരു കാലത്ത് നമുക്ക് കാണാൻ കഴിയുമെങ്കിൽ, എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഇന്ന് ലോകത്തിന്റെ കണ്ണിനോടെ പരിശോധിച്ച് നോക്കിയാൽ നമ്മുടെ ഈ മതേതരത്വമുള്ള ജനാധിപത്യമുള്ള ഇന്ത്യ എന്ന് പറയുന്നത് വളരെയധികം മോശത്തരത്തിലേക്ക്, വർഗീയതയുടെ ഹിന്ദുത്വത്തിന്റെ രൂപത്തിലേക്ക് മാറിപ്പോയെങ്കിൽ, എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, നാം മനസ്സിലാക്കാനുള്ളത് നമ്മുടെ ഇന്ത്യ വളരെയധികം മോശത്തരത്തിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇന്ത്യ ഭരിക്കുന്നവർ ഇന്ത്യ ധരിക്കുന്ന പാവപ്പെട്ടവരായ സ്ത്രീകൾ ധരിക്കുന്ന വസ്ത്രവിധാനങ്ങൾ, ബുർക്കയും ഹിജാബിനെയും നിഖാബിനെയും ഒക്കെ വളരെ അടിച്ചമർത്തപ്പെട്ടുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ, എന്റെ പ്രിയപ്പെട്ട മാനവ സമൂഹങ്ങൾ, എനിക്ക് നിങ്ങളോട് പറയാനുള്ളത്, നമുക്ക് കടന്നു വരണം. നമ്മുടെ ഇന്ത്യയുടെ മക്കളാണ്, ഇന്ത്യയിൽ ആർജവത്തോടെ കടന്നു വരേണ്ട മക്കളാണ് നമ്മൾ ഓരോരുത്തരും. നമുക്ക് അവർക്കൊക്കെ മറുപടി കൊടുക്കാനുള്ളത്, നമുക്കൊരിക്കലും യുദ്ധം ചെയ്യാൻ സാധ്യമല്ല, അടിച്ചമർത്തപ്പെടാൻ സാധ്യമല്ല, അടിച്ചമർത്തപ്പെടാൻ നമുക്ക് സാധ്യമല്ല. നമുക്ക് മുന്നിലുള്ള ഒരേ ഒരു മാർഗം എന്ന് പറയുന്നത് എഡ്യൂക്കേഷനാണ്, വിദ്യാഭ്യാസമാണ്. വിദ്യാഭ്യാസത്തിലൂടെ നമുക്ക് നമ്മുടെ ഇന്ത്യയെ തിരിച്ചു പിടിക്കാൻ നമുക്ക് സാധിക്കണം. ഒറ്റക്കെട്ടായി ഐക്യപ്പെട്ടുകൊണ്ട്, എല്ലാ മുസ്ലിമീങ്ങളും ഒറ്റക്കെട്ടായി നിന്നുകൊണ്ട്, സംഘടനകൾക്ക് അതീതമായി SSF എന്നല്ല വിവിധ സംഘടനകളുള്ള നമ്മുടെ ഇന്ത്യയിൽ അതിനൊക്കെ അതീതമായി ഒറ്റക്കെട്ടായി ഐക്യപ്പെട്ട് നിന്നുകൊണ്ട് നമ്മുടെ ഇന്ത്യയെ കെട്ടിപ്പടുക്കണം. എഡ്യൂക്കേഷനായി നമുക്ക് മുന്നോട്ട് പോകണം. എല്ലാവർക്കും നമ്മുടെ മുസ്ലിം അടക്കമുള്ള കേരളത്തിൽ ഒരുപാട് വിദ്യാഭ്യാസ സ്ഥാപനങ്ങളുണ്ട്. അവരെയൊക്കെ പഠിപ്പിക്കുന്നത് രണ്ട് സമന്വയമായ സ്കൂൾ വിദ്യാഭ്യാസവും ആത്മീയ വിദ്യാഭ്യാസവും ഉൾപ്പെടുത്തിക്കൊണ്ടുള്ള വിദ്യാഭ്യാസമാണ്. അതിനോട് ഒരുപാട് അഡ്വക്കേറ്റുമാരെ നമ്മൾ ലോകത്തിൽ സമർപ്പിച്ചുകൊണ്ടിരിക്കുകയാണ്. എഞ്ചിനീയർമാർ വരുന്നു, ഡോക്ടർമാർ വരുന്നു, വിവിധയധികം ഒരുപാട് തസ്തികകളിലേക്ക് നമ്മുടെ മക്കളെ വളർന്നു വരണം. വിദ്യാഭ്യാസം കൊടുക്കണം. എഡ്യൂക്കേഷൻ
is the most important of the life എന്ന് നമ്മൾ മനസ്സിലാക്കുമ്പോൾ എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ ഈ എഡ്യൂക്കേഷൻ ആണ് നമുക്ക് വേണ്ടത്. നമ്മുടെ ഇന്ത്യയെ പടുത്തുയർത്താൻ നമുക്ക് വേണ്ടത് എല്ലാ മേഖലകളിലും ലോകസഭയിൽ നമ്മുടെ ആളുകൾ വരണം, പാർലമെന്റിൽ നമ്മൾ വരണം, എല്ലാ തരത്തിലും നമ്മൾ വന്നുകൊണ്ട് നമ്മുടെ ഇന്ത്യയെ നമുക്ക് പടുത്തുയർത്താൻ സാധിക്കണം. ഇവർ തിന്മ കണ്ടാലും എതിർക്കാൻ നമുക്ക് കഴിയണം, ഇവർ തിന്മ കണ്ടാലും എതിർക്കാൻ നമുക്ക് കഴിയണം. ഹബീബായ റസൂലുള്ളാഹി സ്വല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം തങ്ങൾ പഠിപ്പിച്ചതുപോലെ മൻ റആ മിൻകും മുൻകറൻ ഫയുഗയ്യിറുഹു ബിയദിഹി, നിങ്ങൾ തിന്മ കണ്ടാൽ, നിങ്ങൾ ആദ്യം ഒരു തിന്മ കണ്ടാൽ നിങ്ങളുടെ കരങ്ങൾ കൊണ്ട് ആദ്യം ആ തിന്മയെ തടുക്കാൻ നിങ്ങൾക്ക് സാധിക്കണം. പിന്നെയോ ഔബി ലിസാനിഹി, പിന്നെ അത് കഴിഞ്ഞാൽ നിങ്ങൾ നാവ് കൊണ്ട് തടുക്കാം. അത്തരത്തിൽ നമ്മുടെ ജീവിതം നമ്മൾ ചിട്ടപ്പെടുത്തിയെടുക്കണം, നമ്മുടെ സാഹചര്യം അത്തരത്തിൽ ചിട്ടപ്പെടുത്തിയെടുക്കാം. നമ്മുടെ ഈ ലോകം വളരെ മോശത്തരത്തിലേക്ക് കടന്നു പോയിക്കൊണ്ടിരിക്കുമ്പോൾ തിന്മ കണ്ടാൽ നമ്മൾ തടയണം, നമ്മുടെ കൈകൾ കൊണ്ട് നമ്മൾ തടയണം. ആ കൈകൾ കൊണ്ട് നമുക്ക് തടയാൻ കഴിഞ്ഞില്ല എങ്കിൽ പിന്നെ നാവ് കൊണ്ട് തടയണം. നാവ് കൊണ്ട് നമുക്ക് തടയാൻ കഴിഞ്ഞില്ല എങ്കിൽ നമ്മുടെ കഴിവ് കൊണ്ടെങ്കിൽ നമുക്ക് വെറുക്കാൻ സാധിച്ചാൽ എന്റെ പ്രിയപ്പെട്ടവരെ, ഈ ഇന്ത്യ എന്ന് പറയുന്ന രാജ്യം നമുക്ക് വളരെയധികം എല്ലാവർക്കും മതേതരത്വവും ജനാധിപത്യമുള്ള രാജ്യം തിരിച്ചു പിടിക്കാൻ സാധിക്കും. ഈ ഇലക്ഷൻ നമ്മൾ കണ്ടതാണ്. ഇന്ത്യ എന്ന് പറയുന്ന മുഖ്യ സഖ്യ BJP ഒക്കെ കടന്നുവെട്ടി ഇന്ന് ഒരുപാട് പ്രതിപക്ഷം നമ്മുടെ പാർലമെന്റിലും ലോകസഭയിലും കടന്നു വന്ന ഈ സമകാലിക കാലഘട്ടത്തിൽ നമുക്ക് ഇന്ത്യയെ തിരിച്ചു പിടിക്കാൻ സാധിക്കുമെന്ന് പ്രിയപ്പെട്ടവര്. അതുകൊണ്ട് നമുക്ക് ആദ്യം വേണ്ടത് എഡ്യൂക്കേഷൻ ആണ്. എല്ലാ തരത്തിലും നമ്മൾ വളരണം, പ്രഭാഷകന്മാരാകണം, എഴുത്തുകാരാകണം. എല്ലാ തരത്തിലും നമുക്ക് വളരാൻ സാധിച്ചാൽ നമുക്ക് നമ്മുടെ ഇന്ത്യയെ തിരിച്ചു പിടിക്കാൻ സാധിക്കും. കഴിഞ്ഞുപോയ നമ്മുടെ ഒരുപാട് പ്രതിസന്ധികൾ, ഒരുപാട് ഗുജറാത്തിലൊക്കെ നമ്മുടെ നരേന്ദ്രമോദി അടക്കമുള്ള പ്രധാനമന്ത്രിമാർ പാവപ്പെട്ട ഉമ്മമാരെ, ഗർഭിണികളായ ഉമ്മമാരെ, 10 മാസം വേദനയുള്ള ഉമ്മമാരെ, വയറ് കുത്തിക്കീഴിട്ട് കൊച്ചു പിള്ളാരെ കൊന്നൊടുക്കിയ കാലം നമ്മൾ കണ്ടതാണ്. ഇതിനൊക്കെ മറുപടി കൊടുക്കാൻ നമുക്ക് സാധിക്കുന്നത് നമ്മുടെ എഡ്യൂക്കേഷനിലൂടെയാണ്, നമ്മുടെ ഐക്യപ്പെടലിലൂടെയാണ്, നമ്മുടെ ഒരുമയിലൂടെയാണ്. ഇതല്ലാതെ നമുക്ക് ഭിന്നിച്ചു നിന്നാൽ, ഫർക്കായിട്ട് നിന്നാൽ നമുക്ക് സാധിക്കില്ല, മാറി നിന്നാൽ സാധിക്കില്ല. ഐക്യപ്പെട്ടുകൊണ്ട് നിന്ന് തന്നെ നമുക്ക് ഇന്ത്യയെ പടുത്തുയർത്താൻ സാധിച്ചാൽ ഇൻഷാ അല്ലാഹ് നല്ലൊരു കാലം, ഫ്യൂച്ചർ നമുക്ക് വളരെയധികം നല്ലതുപോലെ നമുക്ക് മതേതരത്വത്തോടും ജനാധിപത്യത്തോടും പഴയതിനേക്കാളുപരി സന്തോഷത്തോടെ ജീവിക്കാൻ കഴിയും. അല്ലാഹു നമുക്ക് എല്ലാവർക്കും അതിന് തൗഫീഖ് നൽകി അനുഗ്രഹിക്കുമാറാകട്ടെ എന്ന് ദുആ ചെയ്തുകൊണ്ട് അസ്സലാമു അലൈക്കും വറഹ്മത്തുള്ളാഹി വബറകാതുഹു. அற்புதமாக பேசினார். நல்ல அப்துல் நாசர் மதானியே வந்ததை போல இருந்தது. அவர் மலையாளம் முழுமையாக விளங்காவிட்டாலும் கூட கடைசியில் அவர் முடிக்கும் பொழுது பேச்சின் சாரத்தை சொன்னார். பிரிந்திருந்தால் எதையும் சாதிக்க முடியாது, ஒன்றுபட்டால் தான் ஒன்று வாழ்க்கை என்பது போல நாம் சாதிப்பதற்கு ஒற்றுமைதான் தேவை என்ற அற்புதமான விஷயத்தை சொன்னார். நான் இங்கு பார்த்த பொழுது அவர்கள் மொழி கடந்து நேசிக்கிறார்கள் என்பதை புரிய முடிந்தது மலையாளிகள். அதனால்தான் பாருங்கள், தமிழ் மலரிலே அவர்கள் மலையாள கட்டுரை வந்திருக்கின்றது. மொழி கடந்து அவர்கள் நேசிக்கிறார்கள். ஆனால் நம்மவர்கள் மொழி திணிப்பு கூடாதுன்னு சொல்லி அது கூட போகல. மலையாள மலருக்குள்ள தமிழ் போகல, தமிழ் மலருக்குள் மலையாளம் வந்து விட்டது. அப்போ மொழி கடந்து அவங்க நேசிக்கிறாங்க. நம்ம ஆரம்பத்தில் சொல்லிக்கிற இந்தி திணிப்பு கூடாதுன்னு சொல்லிட்டு வர்றதுனால எந்த திணிப்புமே கூடாதுன்னு சொல்லி ஒதுக்கி இருக்கிறோம். அதனால அந்தி வந்தால் நிலவு வரும், இந்தி வந்தால் பிளவு வரும் என்று சொல்லியிருக்காங்க. அது மாதிரி அப்படிலாம் ஒதுக்கி விடக்கூடாது. அத்தனை மொழிகளை நாம் நேசிக்க வேண்டும். அதன் மூலமாக ஆற்றலை வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதனால நல்ல அற்புதமான ஒரு பேச்சு. அப்ப இயக்கப்பற்றை இந்திய சமூக பற்று மட்டும்தான் ஒரு வளமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க முடியும் என்ற அவர் பேச்செல்லாம் ஓரளவுக்கு நல்லா புரிஞ்சிச்சு. நல்ல அற்புதமான உரை, வாழ்த்துக்கள், பாராட்டுகள். அடுத்தபடியாக இந்த இயக்கம் சமூகம் என்று வந்துவிட்டாலே ஆளுக்குள் உறங்க மாட்டார்கள். அவருடைய பங்களிப்பு கண்டிப்பாக அதற்கு தேவை. அந்த அடிப்படையில் பலமான எதிர்காலத்தை மீட்டெடுக்க ஆலிம்களுடைய பங்களிப்பு மூலமாக என்ற தலைப்பில் சதாம் ஹுசேன் 6ஆம் வகுப்பு மாணவர் பேசுகிறார். نحمده ونصلي على رسول الكريم. أما بعد
فقد قال الله تعالى في كلام القديم وفي القرآن المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقال الله تعالى وجعلني من لدنك سلطانا نصيرا صدق الله العليم وقال رسول الله صلى الله عليه وسلم إن العلماء ورثة الأنبياء أو كما قال عليه الصلاة والسلام. இந்த உலகத்தை படைத்தார்கள் ஏகமில்லாதவனாகிய அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக. மக்கத்து ரோஜாவாம் மதிலத்து ராஜாவாம் எம்பெருமான ரசூலை ஸல்லல்லாஹு அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றி உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியீன்கள் தபா தாபியீன்கள் இன்னும் இம்மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் இன்றும் மட்டும் இல்லாமல் நிலவுமாக. ஆமீன். இந்த கருத்தரங்கின் குறிப்பிட்ட தலைப்பு இந்திய அரசின் அமைப்புகளின் வலுவான எதிர்காலத்தை மீட்டெடுப்பதில் ஆளுமையின் பங்களிப்பு. இன்றைக்கு ஆளுங்கள் கையெழுப்பது 2 விஷயம்தான். ஒன்று எழுத்தாளர்கள் ஊடகம் மூலியமாகவும் கட்டுரை வழியாகவும் செய்தித்தாள் வழியாகவும் மீடியா வழியாகவும் ஆளுமை பங்களிக்கிறார்கள். இன்னொன்று பேச்சாற்றல் ஜும்மா மேடைகளும் மாநாடு பட்டிமன்றத்தின் மூலியமாக ஆளுமை பங்களிக்கிறார்கள். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொள்ள தயாரிக்கிறார்கள். ஆனால் சில ஆளுங்கள் முன்வருவதில்லை, முன்வருவதற்கு தயங்குகிறார்கள் ஆளுங்கள். அன்றைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதர் வந்து எனக்கு பொறுப்பு தாருங்கள், அதிகாரம் தாருங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்பார்கள். அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அந்த பொறுப்பை தர மறுத்துவார்கள். அப்போது அறிஞர் சஹாபாக்கள் கேட்பார்கள், யா ரசூலுல்லாஹ், அந்த மனிதருக்கு ஏன் மறுத்து விட்டீர்கள் பொறுத்த? அப்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அவர்கள் அழைப்பானவர்கள், அவர் பலகீனமானவர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிலளித்தார்கள். நம்ம இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது என்றால், தகுதி இல்லாத இடத்தில் ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு தகுதி இல்லாத இடத்தில் தான் ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் தகுதி குறித்தவர் இந்த ஆளும் சமுதாயம் தான். ஆனால் பிரச்சனை வந்துவிடுமோ என்று அஞ்சிக் கொண்டு பொறுப்பையும் அதிகாரத்தையும் கையெழுத்த மறுக்கிறார்கள். அன்றைக்கு நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையிலிருந்து வெளியே வரும்போது அந்த மன்னருக்கு கனவு வந்தது. அந்த கனவுக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு விளக்கம் அளித்தார்கள். அந்த கனவுக்கு விளக்கத்தை எவ்வாறு செயல்படுத்துவது என்று அந்த மன்னருக்கு நினைவுறுத்தியிருந்தார்கள். அப்போது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள், நான் வழிநடத்துகிறேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்வார்கள். இதிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது? ஒரு பொறுப்பையோ ஒரு அதிகாரத்தையோ ஆளுங்கள் கேட்டு வாங்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் அதிகாரத்தில் அமரக்கூடியவர்களை இயக்கக்கூடியவராக ஆளுமை இருக்க வேண்டும். உலகத்தில் யூதர்கள் யகூதிகள் எந்த நாட்டிலும் தேர்தல் இருந்ததில்லை. ஆனால் யார் வெற்றி பெற்றாலும் யகூதியை சொல்லுகிற பேச்சுதான் கேட்பார்கள். ஏனென்றால் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆளுமையிடத்தில் அதிகாரம் இல்லாமல் இருக்கிறது. சற்று சிந்தித்து வரும் சோதர்களே, எப்போதும் அதிகாரம் வேண்டும், பதவி வேண்டும், ஆளுமை வேண்டும் இங்க கேட்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்தின் பயணத்தின் போது அந்த வாயிலில் வந்தது, வஜஅல்னி மில்லதுன்க சுல்தான் நஸீரா, யா அல்லாஹ் எனக்கு ஆட்சியாளர் கொடு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள். இந்த ஆயத்திற்கு இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவ்வாறு விளக்கம் சொல்வார்கள், எப்போதுமே ஆட்சியாளர் கேட்காத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் படிக்கும் போது மில்லதுன்க சுல்தான் நஸீரா, எனக்கு ஆட்சி அதிகாரத்தை கொடு என்று அல்லாஹ்விடம் கேட்டார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த உம்மத்திற்கு அதிகாரம் கையில் இருந்தால்தான் சத்தியம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடம் கேட்டார்கள் ஆட்சி கொடு என்று.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நெருப்பை கண்டார்கள். எப்படி என்றால், ஒரு பக்கம் தாய்கள் கல்லடியாலும் சொல்லடியாலும் அடித்தார்கள். இன்னும் மறுபக்கம் மக்கா விட்டு வெளியேற்றினார்கள். இன்னொரு பக்கம் பார்த்தோம் என்றால் முஸ்லிம்களை குறித்து தாக்கும் போதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாரத்தை கையெழுத்தார்கள். அதுவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தை எடுத்தார்கள். அப்போது அல்லாஹ்விடத்தில் அந்த அதிகாரத்தை வாங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், இன்னல் உலமா வரத்துல் அன்பியா, நபிமார்களின் வாரிசு உலமாக்கள். அன்றைக்கு நபிமார்கள் எவ்வாறு ஆட்சி செய்தார்கள், எவ்வாறு ஆளும் செய்தார்கள், எவ்வாறு பதிவு எழுந்தார்கள். ஆனால் நபிமார்கள் வாரிசு நாம் எவ்வாறு ஆட்சி செய்ய வேண்டும், ஆட்சி எவ்வாறு செய்ய வேண்டும், பதிவு எவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்களே. சுதந்திர போராட்டத்தில் அதிகமான ஆளுங்கள் தான் பங்கேற்றிருந்தார்கள். இந்தியா கேட்டில் பார்த்தால் அதிகமான ஆங்கில போராட்டத்தில் உள்ள முஸ்லிம்கள் தான் பதிவு இருக்கும். ஆக நமக்கு பதிவு வேண்டாம். இந்த சமூகத்துடைய பாதுகாப்புக்கு எந்த இடத்திலிருந்து அதிகாரியை சந்திக்க முடியுமோ அந்த இடத்தில் ஆளுங்கள் இருக்க வேண்டும். ஆக அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களையும் அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை அனைத்து தந்தருவானாக. வாதிரா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.